வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் சதீஷ்MGChat.com பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த மாதிரியான எப்படி வந்து ஹெட்டர் வந்து டிவி தீம் மூலிமா க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கு வந்து இதே மாதிரி டிவி தீம் ரிலேட்டடான வீடியோஸ் வேணும், அல்லது டிஜிட்டல் மார்க்கெட்டிங், வெப்சைட் டிசைன் இது ரிலேட்டடான வீடியோஸ் வேணும் அப்படின்னா என்னோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து டிவி தீம் வந்து இதுக்கு முன்னாடி பர்ச்சேஸ் பண்ணல அப்படின்னா என்னுடைய அஃபிலியேட் லிங்க் மூலமா பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா இதே மாதிரி நிறைய வீடியோஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போகிறோம், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம பேஜஸ்க்குள்ளே போயிட்டு ஆல் பேஜஸ் கிரியேட் பண்ணுங்கள். அதில் வந்து நம்ம இந்த மெனுவுக்கு தேவையான எல்லா பேஜஸையும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ ஹோம், எபோட்டஸ், ப்ராஜெக்ட், சர்வீசஸ், கான்டாக்ட் இது எல்லாத்தையும் நம்ம கிரியேட் பண்ணிக்கணும். ஸோ அது எப்படி கிரியேட் பண்ணுறதுனா, பேஜஸ் போயிட்டு ஆட் பண்ணிவிட்டு உங்களோட பேஜ் நேம் வந்து அதில் கிளிக் பண்ணி நீங்கள் பப்ளிஷ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து இல்லை ஹோம்னா ஹோம் டைப் பண்ணி நீங்கள் பப்ளிஷ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த பேஜஸ் வந்து க்ரியேட் ஆகிடும். நம்ம ஏற்கனவே க்ரியேட் பண்ணதுனால நம்ம பண்ணல, ஓகேங்களா? ஸோ இப்போ ஆல் பேஜஸ்க்கு போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்பீரியன்ஸில் மெனுக்குள்ளே போங்க. மெனுக்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரைமரி மெனு வந்து நம்ம செலெக்ஷன் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து 2 மெனு இருக்குது, மெயின் மெனு, செகண்ட் மெனு. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த 2 மெனுவையும் நம்ம டெலீட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்லேருந்து நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம் புதுசாக ஒரு மெனு. ஸோ இப்போ நான் வந்து 2 மெனு டெலீட் பண்ணிட்டேன். ஸோ ரிமைனிங் எந்த மெனுவும் இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம க்ரியேட் மெனு கொடுக்க போகிறோம். க்ரியேட் மெனு, அதில் வந்து நம்ம வந்து மெனுவோட பேர் வந்து மெயின் மெனு அப்படின்னு கொடுக்கலாம். மெயின் மெனு, க்ரியேட் மெனு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு மெனு வந்து க்ரியேட் ஆகிடும். ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, என்னென்ன பேஜஸ் நம்ம க்ரியேட் பண்ணோமோ அது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். செலக்ட் ஆல், ஆட் டு மெனு. இப்போ எல்லா மெனுவும் ஆட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம இது வந்து நம்ம ஆர்டர் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹோம் பேஜ், அதுக்கப்புறம் எபோட்டஸ் பேஜ், அதுக்கப்புறம் சர்வீஸ் அண்ட் ப்ராஜெக்ட் அண்ட் கான்டாக்டர்ஸ், ஓகேங்களா? ஸோ இப்போ இது வந்து நமக்கு வந்து மெயினாக வந்து ஒரே ஒரு மெனு தான், ப்ரைமரி மெனு வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம இதை சேவ் பண்ணிடுவோம். ஸோ இப்போ சேவ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து மெனு ஆட் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மெயின் மெனு செலக்ட் பண்ணிங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக இது எல்லாமே கரெக்டாக வந்துடும், ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நெக்ஸ்ட்டு வந்து டிவியில் தீம் பில்டர் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ஷன் பண்ண போகிறோம். தீம் பில்டரை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது மூலிமா உங்களால் ஹெட்டர் எல்லாத்தையுமே பர்டிகுலர் பேஜுக்கு அல்லது குளோபலாக எல்லாத்துக்குமே நம்ம வந்து ப்ரீமேடு வந்து நம்ம பண்ணிக்க முடியும், ஓகேங்களா? ஆட் டு குளோபல் ஹெட்டர், நம்ம வந்து பில்ட் குளோபல் ஹெட்டர் கிரியேட் பண்ணுறோம், ஓகேங்களா? செலெக்ஷன் பண்ணியாச்சு. இப்போ வந்து நமக்கு வந்து டிவி தீமோட பில்டரோட ஃப்ரண்ட் எண்ட் போகிறோம். ஸோ இதில் வந்து பில்ட் ஃப்ரம் ஸ்க்ராட்சு, ப்ரீமேட் லேஅவுட்டு, க்ளோன் எக்ஸிஸ்டிங் பேஜ் இருக்குது. ஸோ நம்ம வந்து ஸ்டார்ட் பில்டிங் நியூ, ஓகேங்களா? ஸோ அதில் வந்து நம்ம வந்து இந்த இது ரோ வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி செட் எடுக்க போகிறோம் அப்படின்னா இது மாதிரி ஃபஸ்ட்டு சின்னது, அது பெருசு, அதுக்கப்புறம் சின்னது அப்படிங்கிற மாதிரி செலெக்ஷன் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மாடியூல் ஃபஸ்ட்டு வந்து இமேஜ். ஸோ இதில் இந்த இமேஜ் வந்து என்ன பண்ண போகிறோம்னா நம்மளுடைய லோகோ செலெக்ஷன் பண்ண போகிறோம், ஓகேங்களா? ஸோ இந்த லோகோ வந்து நம்ம ஏற்கனவே வந்து இதில் வந்து ஆட் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் வந்து உங்களுக்கு வந்து இங்கே வரும். நான் வந்ததை நான் அப்படியே வந்து அப்லோட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஓகே, செலெக்ஷன் பண்ணிட்டேன். ஸோ இங்கே வந்துடுச்சு, ஓகேங்களா? ஸோ அடுத்தது வந்து நெக்ஸ்ட் வந்து இதில் வந்து நம்ம வந்து மெனு செலெக்ஷன் பண்ணுறோம். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து மெயின் மெனு தான் இருக்குது, அதனால் அது ஆட்டோமேட்டிக்காக இதுலேயே வந்துடுச்சு. ஸோ வந்து நம்ம ஓகே கொடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியா ஃபாலோ, ஆட்டோமேட்டிக்காக சோஷியல் மீடியா ஃபாலோ வந்துடுச்சு. ஸோ நம்ம 2 மட்டும் செலெக்ஷன் பண்ணிட்டோம். ஸோ இது வந்து நம்ம வந்து ஒரு ரஃபாக செஞ்சிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 3 இது இருக்குது, ஓகேங்களா? ஸோ ஒன்று வந்து பார்த்திங்கன்னா செக்ஷன், இது வந்து செக்ஷன், இது வந்து இந்த கலர் வந்து ரோ, அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா மாடியூல். மொத்தம் வந்து 3 இருக்குது, அதாவது செக்ஷன், ரோ, மாடியூல், ஓகேங்களா? ஸோ ஒரு செக்ஷனில்
நம்ம எத்தனை விதமான ரோ வேணாலும் இங்கே ஒரு ரோ இங்கே ஒரு ரோ இங்கே ஒரு ரோ அது மாதிரி எத்தனை ரோ வேணாலும் நம்ம ஆட் பண்ண முடியும். அதே மாதிரி ஒரே ரோவில் எத்தனை மாடியூல்ஸ் வேணாலும் நம்மளால ஆட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கணும், நம்ம எப்படி வேணாலும் டிசைன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க வந்து இப்படி டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த பில்டரில் இது மாதிரி இருக்கும். அதாவது ஒரு செக்ஷனில் எத்தனை ரோ வேணாலும் கிரியேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒரு ரோவில் எத்தனை மாடியூல்ஸ் வேணாலும் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஒவ்வொரு பில்டர்லேயும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த செக்ஷனுக்கும் இந்த ரோக்கும் நடுவில் வந்து கேப் இருக்குது. ஸோ நமக்கு இந்த கேப் தேவையில்லை. ஸோ அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து இதோட கியர் ஐக்கான் கிளிக் பண்ணிவிட்டு டிசைனில் போயிட்டு நம்ம ஸ்பேஸிங்கில் பேடிங் வந்து நம்ம 0 பண்ண போகிறோம். ஸோ பேடிங் 0 பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு செக்ஷனுக்கும் ஒரு ரோக்கும் உள்ள கேப் வந்து 0 ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரோ செட்டிங்ஸ் இருக்குங்களா, அதுலேயும் வந்து நம்ம வந்து பேடிங்ஸ் வந்து நம்ம 0 பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இதில் டிசைன்ஸில் போயிட்டு ஸ்பேசிங்ஸில் பேடிங் வந்து 0 பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த ஒரு கேப்புமே இல்லாமல் ஒரு ரோவில் மேலேயும் கீழே எந்த கேப்பும் இல்லாமல் இருக்குது. ஸோ இப்போ இதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா ரோ செட்டிங்ஸில், ஆனால் இதோட வித்து வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்குது. நமக்கு வந்து என்ன வேணும், ஃபுல் வித் வேணும். அப்படிங்கிறதுனால நம்ம ரோ செட்டிங்ஸ் போயிட்டு டிசைன்ஸில் சைசிங்ஸில் உங்களுக்கு வந்து வித்து வந்து 80% இருக்குது. நம்ம 80 வந்து ஒரு 95% நம்ம இது பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து மேக்ஸிமம் வித் வந்து என்ன பண்ண போகிறோம்னா நம்ம 100% மாற்றிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து அலைன்மெண்ட்ஸ் வந்து சென்டர் ஓகே கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து ஏற்கனவே வந்து என்ன பண்ணிட்டோம், லோகோ செட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ லோகோவில் நான் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி லோகோ மாடியூலில் செட்டிங்ஸ் கிளிக் பண்ணுங்கள். ஸோ நம்ம வந்து ஏற்கனவே இமேஜஸ் செட் பண்ணிட்டோம், பட் நம்ம லிங்க் வேணும் அப்படி தானே. ஸோ இப்போ வந்து இமேஜ் லிங்க் யூஆர்எல் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், ஹோம் பேஜ் செலெக்ஷன் பண்ணுறோம். ஸோ அதுக்கு பதிலாக நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா டைனமிக் கண்டென்ட் ஹோம் பேஜ் லிங்க் அப்படின்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இப்போ எந்த பேஜில் இருந்தாலும் சரி இந்த லிங்கை இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஹோம் பேஜுக்கு உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா? ஸோ இதான் வந்து எப்படி வந்து லிங்க் வந்து ஹோம் பேஜுக்கு லிங்க் பண்ணுறது அப்படின்னு பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம இந்த பேக்ரவுண்டு இது எல்லாமே இங்கே ஒரு பேக்ரவுண்ட் இருக்குது. ஸோ நம்ம இதெல்லாம் எதுவுமே வேணாம். அந்த பேக்ரவுண்டை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டிரான்ஸ்பரண்ட்டாக வச்சுக்கிறோம். ஓகேங்களா? இது வந்து இமேஜோட பேக்ரவுண்ட். ஓகேங்களா? கரெக்டுங்களா? ஸோ அதுக்கப்புறம் இப்போ நமக்கு பேக்ரவுண்ட் வந்து ஒரு கலர் வேணும் அப்படி தானே. இதில் பார்த்தீங்கன்னா இந்த கலர் இருக்குங்களா, லோகோவோட பேக்ரவுண்ட் கலர் என்னவோ அதே கலர் நம்ம கொடுக்கணும். ஸோ இப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம இந்த கலரை என்ன அந்த ஹெக்ஸா கோடு என்ன அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறோம். ஸோ அதுக்கு ரைட் கிளிக் பண்ணி நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு வந்து இங்கே ஹெக்ஸா கோடு வந்து உங்களுக்கு கிடைக்கும். நம்ம இப்போ இந்த பேக்ரவுண்ட் கலர் வந்து செலக்ஷன் பண்ண போகிறோம். நான் வந்து ஏற்கனவே வந்து இதோட பேக்ரவுண்ட் கலரோட ஹெக்ஸா கோடு எடுத்துட்டேன். ஸோ இப்போ இதை வந்து நம்ம வந்து செக்ஷனில் பேக்ரவுண்டில் செலக்ஷன் பண்ண போகிறோம். அதில் கிளியர் ஐக்கான் செலக்ட் பண்ணி பேக்ரவுண்டில் இதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா ஆட் பேக்ரவுண்ட் கலர். ஸோ அந்த ஹெக்ஸா கோடை வந்து இதில் பேஸ்ட் பண்ணிட்டோம். பேஸ்ட் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெக்ஸா கோடு வந்துடுச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த கோடு வந்து மறுபடியும் வேணும் எடுக்கணும் அப்படின்னா நம்ம எங்கேருந்து எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெக்ஸா கோடு பேக்ரவுண்ட் கலர். ஸோ இதோட ரீசெண்டில் போனீங்க அப்படின்னா என்னென்ன கோட்ஸ்ன்னு நீங்கள் யூஸ் பண்ணீங்களோ கலர்லாம் அந்த கலரோட இதெல்லாம் வந்துடும். ஸோ அதுலேருந்து நம்ம வந்து வேணும்போது யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதோட பேக்ரவுண்ட் கலர் வந்து நம்ம கொடுத்துட்டோம். பட் இங்கே வந்து இந்த மெனு இருக்குங்களா, மெனு வந்து பேக்ரவுண்ட் கலர் வந்து ஒயிட் இருக்குது. ஸோ அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு மாடியூலில் போயிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதில் பேக்ரவுண்ட் கலரில் நம்ம இந்த கலர் ரிமூவ் பண்ணிவிட்டு இங்கே டிரான்ஸ்பரண்ட் கொடுத்துட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகிடும். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மெனு வந்து நம்ம இந்த ஹைட் இது வந்து பார்த்தீங்கன்னா வெர்டிக்கலாக அலைன் ஆகலை, அதாவது இந்த இது வந்து ஹரிசாண்டலாக வந்து ஒரே நேர்கோட்டில் வரல. ஸோ அப்படி வர வைக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம சிஎஸ்எஸ் கோட் வந்து நம்ம இது பண்ணணும். இந்த சிஎஸ்எஸ் கோடை வந்து நான் வந்து எதில் ஆட் பண்ண போகிறேன்னா ரோ செட்டிங்ஸில் மெயின் எலமெண்ட்டில் போயிட்டு அந்த சிஎஸ் கோடை நான் ஆட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து இது வந்து நம்ம ரோ செட்டிங்ஸில் போட்டிருக்கோம். ரோ செட்டிங்ஸில் போட்டோம்னா என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஹரிசாண்டலாக வந்து அலைன் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து ஆக்டிவ் லிங்க் கலர் என்ன செலெக்ஷன் பண்ண போகிறோம்னா நம்ம வந்து இந்த க்ரீன் அந்த ரெட் கலர் செலெக்ஷன் பண்ண போகிறோம். ஸோ
மெனு டெக்ஸ்ட்டில் போயிட்டு ஆக்டிவ் லிங்க் கலரில் கிளிக் பண்ணிட்டு இந்த கலரை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ மெனுவோட ஃபாண்ட் வந்து என்ன செலெக்ஷன் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மான்ஸ்ட்ரேட் அப்படிங்கிறத செலெக்ஷன் பண்ணுறோம். அதுக்கப்புறம் கேபிட்டல் லெட்டர்ஸ் எல்லாமே. மெனுவோட டெக்ஸ்ட் கலர் வந்து பிளாக்கு. மெனுவோட ஃபாண்ட் வெயிட் வந்து என்ன செலக்ட் பண்ணோம்னா போல்டு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மெனுவோட டெக்ஸ்ட் சைஸ் என்ன செலெக்ஷன் பண்ண போகிறோம்னா 18 பிக்சல்ஸ். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு வந்து நல்லா பெருசாக வந்து மெனு வரும். ஸோ உங்களுக்கு அது பார்க்கவே நல்லாயிருக்கும். ப்ளஸ் அது இல்லாத உங்களால் இதாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ இதோட மெனுவோட ஹைட் வந்து நம்ம என்ன செலெக்ஷன் பண்ண போகிறோம்னா 1.7 EM. ஓகேங்களா? ஸோ ஓகே, இது இப்போ சூப்பராக வந்துடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறோம்னா சோஷியல் மீடியா ஐக்கான்ஸ். இதில் வந்து செட்டிங்ஸ் போயிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த சிவப்பு கலர் கொடுத்தோம் இல்லைங்களா, அதே சிவப்பு கலரில் இதோட பேக்ரவுண்டு இதெல்லாம் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் போயிட்டு உங்களுக்கு என்னென்ன வந்து சோஷியல் மீடியா வேணும் அப்படின்னா ஆட் நியூ சோஷியல் மீடியா. உங்களுக்கு வந்து இன்ஸ்டாகிராம், அதுக்கப்புறம் பின்ட்ரெஸ்ட் செலக்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து சோஷியல் மீடியா ஐக்கான் வந்து நம்ம இது பண்ண போகிறோம். ஸோ இதில் மாடியூல் செட்டிங்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் போயிட்டு டிசைன்ஸில் ஐக்கானோட கலர் வந்து நம்ம வந்து ஒயிட் செலெக்ஷன் பண்ணிக்கிறோம். கஸ்டம் ஐக்கான் சைஸ் வந்து நம்ம வந்து ஐக்கான் சைஸ் வந்து 22 வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ வச்சுட்டோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த டெக்ஸ்ட் எதுவும் கிடையாது, ஃபாலோ பட்டன் எதுவும் கிடையாது. அப்புறம் பார்டரில் வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதோட பார்டரை ரவுண்ட் ஆக்க போகிறோம். ஓகேங்களா? அதாவது ரவுண்ட் கார்னர் ஆக்க போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 25 வச்சோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் இது வந்து ரவுண்ட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ ரவுண்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா இதோட பேக்ரவுண்ட் கலர் வந்து எல்லாத்தையும் வந்து நம்ம ரெட் கலர் ஆக்குறோம். ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டென்ட்டில் போய்க்குங்க. ஸோ ஈச் ஃபேஸ்புக் அப்படின்னா அதுக்குன்ட்டு ஒரு பேக்ரவுண்ட் கலர் இருக்குது அப்படி தானே. ஸோ அந்த கலர் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஸோ அந்த கலரை வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா ரெட் கலர், இந்த கலர் வந்து நம்ம செலெக்ஷன் பண்ணிட்டோம். இப்போ இது ஓகே கொடுத்துட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், இப்போ இதோட கலர் வந்து ரெட் கலர் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதே ரெட் கலர் வந்து எல்லா இதுக்கும் வரணும் அப்படிங்கிறதுனால இந்த மாடியூலில் காப்பி ஸ்டைல்ஸ் மட்டும் காப்பி பண்ணிவிட்டு இங்கே பேஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அதோட கலர்ஸ் பேக்ரவுண்ட் கலர்ஸ் எல்லாமே சேஞ்ச் ஆகிடும். ஸோ நம்ம வேறு எந்த இதுவும் பண்ண தேவையில்லை. ஸோ இப்போ எல்லாமே கலர்லாம் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது ஹவர் எஃபெக்ட் தரணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா இதில் டிசைன்ஸில் போயிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் எந்த இடத்துல வந்து நம்ம ஹவர் எஃபெக்ட் கொடுக்கணும், இந்த பேக்ரவுண்ட் கலரும் கொடுக்கணும், அதே சமயத்தில் உள்ளே இருக்க அந்த எஃப்ங்கிற அந்த கலரும் கொடுக்கணும். ஸோ அப்படிங்கும்போது ஒவ்வொரு ஐக்கானுக்கும் பேக்ரவுண்ட் கலரில் இந்த இடத்துல இதில் வந்து பேக்ரவுண்ட் அப்படின்னு வந்துட்டிங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஏரோ சிம்பிள் இருக்குது, இது கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது வந்து நார்மல் டெஸ்க்டாப் மோடு, இது வந்து ஹவர் மோடு. ஹவர் மோடுன்னு என்னென்னா நீங்கள் கிளிக் பண்ணோம்னா என்ன கலர் வேணும் அப்படிங்கிறது. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த ஹவர் எஃபெக்டில் இது வந்து கலர் வந்து நான் வந்து ஒயிட் ஆக்க போகிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இதுதான் இதே மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோம் எல்லாத்துக்கும் வந்து எப்பப்பெல்லாம் ஹவர் பண்ணுறோமோ அப்பப்பெல்லாம் வந்து ஒயிட் கலர் வரணும். அதாவது இப்போ கிளிக் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து ஒயிட் கலர் வரணும் அப்படிங்கிற மாதிரி பண்ணுறோம். ஸோ இப்போ அதனால் என்ன பண்ணுறோம்னா இப்போ இது எல்லாத்தையும் ஸ்டைல் காப்பி பண்ணிவிட்டு இது எல்லாத்துக்குமே பேஸ்ட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஒயிட் கலருக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணணும் ரெட் கலர்ஸ் கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ ஐக்கானில் இதே மாதிரி இங்கே ஐக்கான் கலரில் ஹவர் எஃபெக்ட் கொடுத்துட்டு ஹவர் கலரில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த கலர் வந்து ரெட் கலர் கொடுக்குறோம். ஓகேங்களா? ஸோ நம்ம சேவ் பண்ணிட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ட்டு. இதை சேவ் பண்ணிக்கோங்க, சேவ் சேஞ்சஸ். இப்போ வந்து செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஓகே மாறிடுச்சு. இப்போ ஹவர் எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா இப்போ கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரெட் கலர் வந்து எஃப்பும் ஒயிட் கலர் இதுவும் வர மாதிரி நம்ம ஹவர் எஃபெக்ட்ஸ் நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம். ஹோம் அப்படின்னு கிளிக் பண்ணுறோம் அப்படின்னா ஓகே இப்போ வந்து ரெட் கலர் வந்துருச்சு. ஓகேங்களா?
ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும், ஹோம் இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஏற்கனவே வந்து நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா, இந்த மாடர்ன் இந்த லோகோவை நம்ம கிளிக் பண்ணோம்னா ஹோம் பேஜ் போகுதா அப்படின்னு செக் பண்ணோம். ஸோ இப்போ இது கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஓகே ஹோம் பேஜஸ் பேஜ். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஹோம் தனியாக இருக்குது, ஹோம் இந்த மெயின் பேஜஸ் தனியாக இருக்குது. ஸோ இப்போ இது ரெண்டையும் ஒன்று பண்ணோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீம் பில்டர் சரி இதில் அப்பியரன்ஸில் மெனுவில் போயிட்டு ஸோ இப்போ இந்த ஹோம் பார்த்தீங்களா, ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஹோமை வந்து இது ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கஸ்டம்ஸ் லிங்க்கை நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, இதோட யூஆர்எல் வந்து பார்த்தீங்கன்னா லிங்கோட டெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறோம்னா ஹோமு, இதோட யூஆர்எல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட மெயின் ஹோம் பேஜ். ஸோ செலெக்ஷன் பண்ணி போட்டுருவேன். ஸோ இதை ஆட் டு மெனு கொடுத்தீங்க அப்படின்னா ஆட் ஆகிடும். ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ சேவ் பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் உங்களுக்கு எப்படி வருது அப்படின்னு காமிக்கிறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து ப்ராஜெக்ட் பேஜஸ் இருக்குது. இப்போ ஹோம் பேஜ் போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மெயின் பேஜஸ்க்கு வந்துடும். ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக இப்போ ஹோம்ங்கிறது ஆக்டிவ் லிங்க்ல இருக்குது. ஸோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஹவர் எஃபெக்ட்ஸு அண்டு இதோட லிங்க் இது அதேமாதிரி இது கிளிக் பண்ணோம்னா ஹோம் பேஜஸ்க்கு வர்றது எல்லாத்தையும் நம்ம செட் பண்ணிட்டோம். இவ்வளோதாங்க. மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு இப்போ இது கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஹோம் பேஜஸ்க்கு ஆட்டோமேட்டிக்காக அதுவே கொண்டு போயிடும். ஓகேங்களா, ஸோ இவ்வளோதான் வந்து உங்களுக்கு டெஸ்க்டாப்பில் வந்து நம்ம எப்படி வந்து ஒரு ஹெட்டர் கிரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்துருக்கோம். ஸோ இப்போ இதுவே வந்து உங்களுக்கு வந்து ஒரு மொபைலுக்கு வேணும் அப்படின்னா இதில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓகேங்களா, ஸோ இப்போ இது மொபைல் ஆப்டிமைஸ் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இதை வந்து இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா, தேங்க்யூ.